ஹாய் ஆல் 10 மினிட்ஸில் ஒரு ஸ்வீட் செய்ய முடியும்னா கண்டிப்பாக செய்ய முடியும். நல்ல ஸ்வீட்டாக டெலிஷியஸாக ரொம்ப யம்மியாக சில்கியாக ஒரு ஹல்வா ரெசிபி தான் செய்ய போகிறோம். கடலை மாவு இருந்துன்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் சேர்த்துட்டு கடலை மாவு அரை கப் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பேஸ்டான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஒரு கப் அளவுக்கு நல்ல சுடு தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணியிலே கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலரிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸியான கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக ஏலக்காய் பவுடரும் நல்லா சாப்பான நட்ஸும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பேனில் ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹல்வா ரெடி ஆகிடும். கையில் எடுத்து நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா நல்லா ரோல் ஆகணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக ரொம்ப சில்கியான ஒரு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குயிக்காக ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் செய்யணுன்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும்.